குறித்து இதை பற்றி கொஞ்சம் நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சொற்றுணை வேதியம் இதை பற்றி உங்கள் எல்லோருடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொண்ட பாடல் அந்த ஞானசம்பந்தருடைய பஞ்சாட்சர பதிகம், அந்த நாவுக்கரசருடைய பஞ்சாட்சரம் இரண்டில் நீங்கள் அறிந்து கொண்டது என்னன்னா சொன்னார். கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா அதான் இப்போ திருநாவுக்கரசர் வந்து எவ்வளவு இன்னல் பட்டுட்டு அவரை வந்து அந்த தர்மசேனர் பட்டத்தில் இருந்து வந்து அவர் வந்து அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அதுதான் இப்போ வந்து சமணத்துக்கு ஒரு வழிகாட்டி நூலாக இருக்குது இப்போ வரைக்கும். அந்த அவ்வளவு பெரிய அந்த சமண சமயத்திலிருந்து நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய வாழ்கங்கய்யா. தேவையா? நமச்சிவாய வாழ்கையா. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க தான் இங்க பாஸ்வேர்டா நமச்சிவாய வாழ்க தான் இருக்கு. சொல்லுங்க கைலாஸ். ஐயா அதான் திருநாவுக்கரசர் வந்து அவர் அந்த சமண சமயத்தில் இருக்கையில் எவ்வளவு வந்து அந்த அங்கேருந்து கிளம்பி வரையில் எவ்வளோ இன்னல் பட்டார், அவங்களுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்தாங்க. சுண்ணாம்பு கால்வாயில் தூக்கி எரிஞ்சது, கடலில் தூக்கி வீசினது, அவர் அவ்வளவு இன்னல் படும் போதும் வந்து அந்த அவர் வந்து எவ்வளவு உறுதியாக அந்த அஞ்செழுத்தை வந்து உறுதிப்பாடோட அந்த அஞ்செழுத்தை வந்து நெஞ்செழுத்தாக சொன்னார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க ஐயா. அப்போது அவர் அந்த சமண சமயத்தில் இருக்கையில் அவர் எழுதின அந்த நூல் தான் வந்து இப்போ வரைக்கும் அந்த சமண சமயத்துக்கு ஒரு வழிபாட்டு நூலாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ அவரை வந்து அங்கேருந்து வரங்கிறதுக்கு அவங்க விட மாட்டேங்கிறாங்க. சமண சமயத்தில் வந்து வெளில வந்தாங்கன்னா இவர் வந்து அந்த அவருக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தண்டனையில் இருந்தும் வந்து அவர் வந்து இறைபக்தி மூலியமாக தப்பிச்சு வர்றாருங்க ஐயா. அப்போ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து அவர் இயற்றுறாரு. நான் வந்து ஒரு என்ன உலகத்தில் எவ்வளவு துன்பம் வந்து இடுக்குன்னு வந்தாலுங்க ஐயா, நம்ம வந்து தளராமல் இறை சிந்தனையோடு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து திருநாவுக்கரசர் நம்ம உணர்த்துறாருங்க ஐயா. எவ்வளவு துன்பம் வந்தாலும் கடலை கட்டி கடல் ஐயா உணர்ந்தேங்க ஐயா. உணர்ந்தேன். பெரியவா நீங்க என்ன இந்த வகுப்பு நீங்க நிறைய பேர் இந்த பதிய விளக்கம் எல்லாம் சொல்ல கேட்டு வந்திருக்கீங்க. நானும் நேற்று சிந்தித்த வகுப்புல உங்களுக்கு என்ன தெளிவு கிடையாது? ஐயா பால சுப்பிரமணியம் ஐயா, தென்காசி ஐயா, பெரியப்பான்னு கூப்பிடுங்கய்யா. கைலாஸ் ஐயா, அவரு பாலசுரம் ஐயா நீங்க இதனால் என்ன தெளிவு பெற்றீர்கள்? நீங்க என்ன தெளிவு பெற்றீர்கள்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுறது நல்லா இருக்கு ஐயா. நீங்க சொல்லுறது வேற விஷயம். இதனால் நீங்கள் அடைந்த பலன் என்ன? உங்களுக்கு மனதுல ஏதாவது என்னடா இது பயனுள்ளதா இருந்ததா? ஆமா 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 பயனுள்ளதா இருக்கு. உங்களுக்கு என்ன தெளிவு கிடைச்சது?
நமச்சிவாய வாழ்கம்மா. கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. அம்மாவுக்கு என்ன தெளிவு? தென்மொழியம்மா நமச்சிவாய வாழ்கையா. சொல்லுங்கம்மா. ஐயா இவ்வளவு நாள் இல்ல சிவா நமச்சிவாயங்கிறது வீடு பேசுறதுன்னா உலகத்தொழில் கேட்கறது வந்து நமச்சிவாயங்கிற மந்திரமும், முக்தி அளிக்கிறதுனா சிவாய நம மந்திரம்னு சொல்லிட்டு அஞ்செழுத்து மந்திரம் அதுலயுமே நமசிவாய சொல்லி சொல்லி பழக்கைப்படுத்தினாங்க. இந்த நமச்சிவாயத்தை ஒன்றி சொல்லும் போதும் எப்படி உணர்வு கூர்ந்து சொல்லணுங்கிறதையும் சொல்லினீங்க. நல்லா இருந்தாங்க. அப்புறம் பொருள் உணர்ந்து படிக்கிறதுக்கு இப்ப நமச்சிவாய மந்திரம் இன்னும் வேற மாதிரி தெரியுது இல்லையா? முக்கியமா கண்டிப்பா சொற்றுணை வேதி என்ன, சொல் துணை வேதி என்ன, அதுல நம்ம பிரிச்சு படிக்கிறது இல்லை. எப்பவுமே அது அப்படியே பாடிட்டு வர்றோம்ல. நீயும் பூவினு கருங்க விண்ணுற அடுக்கிய விரைகள் வெவன உன்னிய புகழிவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் அப்படியே இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் பிரிச்சு படிக்கிறது இல்ல. நீங்க விளக்கமா சொன்னதுமே இன்னும் நல்லா நமச்சிவாயத்தோட பொருள் எதுல எந்த நேரம் இடைவிடாம அந்த நமச்சிவாயத்தை சொல்லணும். ஒரு குழப்பமாவே இருக்கு. நம்ம தீட்சை வாங்கும் போது திருமுறை தீட்சை வாங்கும் போது இதுல நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். அப்புறம் வீட்டு பேரு எழுதணும்னா சிவாய மந்திரம் தான் சொல்லணும்னு சொல்லிடலாம். எல்லா இப்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க ஐயா. நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாத சொல்லணும். இல்ல அது வந்து யானையோ தவம் செய்தேன் அப்படின்னு பாடின நாவுக்கர் செடிகள் நமச்சிவாய சொல்றார். தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன் என்றால் அந்த மணிவாசகர் வந்து சொல்லுவாரு, சிவாய நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்பாரு. ஆயிரமான பற்று அனைத்தும் நீங்கி பெருமானின் ஐயோ எல்லாம் ஆகியமா வெளியே போயிட்டான். அந்த பாடல் நாளைக்கு அது மணிவாசகர் அந்த பாடலை எடுத்து சொல்றேங்க. சரிங்க. என்னன்னா அந்த நமசிவாய அப்படி நமசிவாய அப்படின்னா சிவனை வணங்குகிறேன்னு அர்த்தம். வடமொழியில சிவாய நம சிவாயன்னு தமிழ்ல பேசிங்கன்னா நம்ம நான் வணங்குகிறேன் யாரைன்னா சிவனை, அவ்வளவுதான். அது மந்திரம் ஆகாது. ஆனா இந்த புத்தகம் போடுறவங்க எல்லாம் எவ்வளவு அந்த வரிகளை உணரும் தன்மை இல்லை. அவன் விற்பனை பண்ண காசு கிடையாது, அதுக்காக போடுறான். அவங்களுக்கு இதனுடைய மெய்ப்பொருள் எதுவும் தெரியாது. நம்மளால தீட்சையை குவிக்குது வைக்கிறவங்க தானே இவங்க. திருமுறை குவிக்குது வைக்கிறாங்க, குவிக்குது வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் விற்பனர்கள். இவங்களுக்கு அந்த உணர்வு தெரியாது. ஆனா அந்த சொல்லும் பொழுது என்ன அந்த நாமக்கு எழுத்தையும் நாட்களும் பேர உச்சரிக்கிறேன் அப்படின்னு நாட்களும் பேர ஏற்றுதல் அப்படிங்கதான் மரம். நாட்டழும்பு சிவாயனம்னாலும் நாவல பதியாது, சிவாயனாலும் பதியாது. நமச்சிவாயனா பதிவு. நான் உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சேன். நாட்டுல பதிஞ்சே இருந்தாதானே நம்ம அனைத்து நினைவுகளும் மற்ற பொழுதும் நாட்கள் அந்த ஓசை வரும். அன்னைக்கு ஒரு அம்மா வரலாறு சொன்னே, அவங்க கடைசி நேரத்துல அதை சொல்ல முடியதில்லை. ஆக இந்த நமசிவாய என்று சொல்வதை விட நமச்சிவாய என்பது இச்சு சேர்த்துதான் சொல்லணும். அதாவது தகுடு எழுதும் பொழுது அந்த தகுடில இருக்காங்க இல்லைங்களா மந்திரம், மந்திர தகடு எத்தனை தகடெல்லாம் தராது இல்லைங்களா? அதுல வந்து அந்த தகுடு உடல், தகுடுதான் மெய், அது உடல் எது தகுடு. அதுல இத்திங்கிற எழுத்து வராது. 5 முக்கோணம் போட்டு நாம நடுவுல ஓம் போட்டு நாம சீபாய அப்படி போடுவோம். ஏன்னா அந்த தகடு அதுக்கு மெய்.
தகட்டுல எழுதிட்டு உட்கார்ந்து நமச்சிவாய் நமச்சிவாய்னு உரியணும். அப்ப அந்த தகடு பழந்து அது கூட அந்த மெய் முக்கியம். இதுல இன்னைக்கு நேற்று நாம் என்ன பார்த்தோம்னா சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குளமிலர் ஆகிலும் குளத்தில் பேர்ப்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய். சலமிலன் என்பது வேண்டுதல் வேண்டாமை அர்த்தம். சஞ்சலம் அப்படிங்கிற வடமொழி வாங்க. சஞ்சலம்னா மனசுல குழப்ப நிலை. அவருக்கு குழப்ப நிலையே கிடையாது. சங்கரன் என்றால் அறியாமை அழித்து துன்பத்தை அழித்து இன்பத்தை தருபவர் என்று அந்த வார்த்தைக்கு பொருள். சங்கரன் சலமிடல் எந்த சஞ்சல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் வந்து மனதிலே சலனம் தெளிவானவர் யாரு? சங்கரன். இந்த பெருமான் சார்ந்தவர்களால் தலைமையில் அவை சார்ந்தவருக்கு அல்லாதவருக்கு கூட நலம் தராமல் சொல்லி நாள்தோறும் நல்குவார் நலம். வழிபட்ட தினந்தோறும் நல்லது கொடுத்துட்டே இருப்பார். குளமிழராஜ நீ எந்த ஜாதி மதம் எங்க எந்த குளத்தில் பிறந்தாலும் ஆடு வெட்டினாலும் மாடு வெட்டினாலும் கொலை பண்ணாலும் கொலகாரனா தெரிஞ்சாலும் இப்படி ஆனா அமைச்சர் சொல்லி சொன்னேன்னா நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளும் உருப்பட்டு. அவ்வளவுதான். நம்மதான் இப்படி வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளாவது இறையர்களால அருட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழணும் சிந்தனை நமக்கு வேணும். நம்ம எல்லாரும் பொருட்செல்வத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமே தவிர எங்களுடைய தாய் தகப்பர்கள் அழைத்து சென்றது போல ஒரு கோயிலுக்கு முறையாக அழைத்து சென்று நல்லது கெட்டது கூட்டி போய் அறிமுகப்படுத்தி குழந்தைகளை வாழ்வியல் ஒரு 16 வயதுக்குள்ள என்ன வாழ்வியலை கற்று தருகிறீர்களோ அல்லது ஒரு 20 வயது கல்லூரி பருவத்துக்கு என்ன வாழ்வியலை கற்று தருகிறீர்களோ அந்த வாழ்வியல் தான் அந்த குழந்தை மீதி இருக்கிற 40 வருஷமோ 50 வருஷமோ வாழும். நாம எல்லாம் பொருளீட்டை கற்று தரமே தவிர போய் ஹாஸ்டல போட்டு சாகடிச்சு +2ல ஒரு 90% மார்க் எடுத்து டாக்டர் ராத்திரி பகனம் சம்பாதிச்சு தூக்கம் இல்லாம இல்ல வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு அவன் அங்க இருந்து கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாத பணம் அனுப்புனா பெற்றவர்கள் வந்து ஏசி ரூம்ல பெரிய வீடு கட்டி என் மகன் பாரின்ல இருக்கான்னு ஊட்ட காட்டிட்டு ஆனந்தப்பட்டு கடைசியில உயிர் பிரியறப்ப கேப்பாரு தான் சாவும். என் நண்பர்கள் நிறைய பேர் என் பகுதியில ஒரு 10 பேர் இருக்காங்க. என் நண்பர்கள் எல்லோருடைய பிள்ளைகளும் வெளிநாடுகளில் பணியாற்றுகிறார்கள். அவங்க எல்லாம் வந்து ஒரு நண்பருடைய துணைவியார் இறந்துட்டாரு. போன் பண்ணி அவன் பையனுக்கு சொல்றேன், வந்தா மட்டும் என்னங்க அங்கல் அந்த பொம்பளை எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன், ஏதாவது ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கும். அது வந்தாலே நான் நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டேன். அந்த கிழவியை எடுத்து போட்டுட்டேன். அதே எடுத்து போட்டு அவங்களுக்கு தேவை பணம் தானே அந்த பையன் சொன்னதான் இவங்களுக்கு கொஞ்சோண்டு அருட்செல்வத்தையும் பெற்றவர்கள் தேடி கொடுத்திருந்தால் சிறப்பாக இருக்கும். ஆக இங்கே வந்து நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு இந்த நமசிவாய இந்த மந்திரத்தையாவது சொல்லி கொடுக்கும். இதை வந்து இது இத்தன் வயது என்று நாவுக்கரசர்கள் சுட்டிக்காட்டியது போல சுட்டிக்காட்டி வளர்த்து குளமிடர் ஆகிலும் குலம் என்பது என்னன்னா சான்றாண்மை. சான்றாண்மை இல்லை எனில் நீங்கள் பிராமணனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் செட்டியா இருந்தாலும் அல்லது புலையரா இருந்தாலும் எதா இருந்தாலும் வேஸ்ட். சான்றாண்மை இருக்குன்னா குலம். குலத்துக்கு அழகு சான்றாண்மை. நீங்க எந்த ஜாதியில எப்படி பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லொழுக்கம் இருந்ததுன்னா நீங்க மேற்கொண்டு நல்லொழுக்கம் குண்டியவர்களை எல்லாம் அவனை அப்ப திருந்துவான்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா அவங்க எல்லாம் ஒரு கேங் ஆயிட்டு இன்னைக்கு அவங்க ஆட்டம் தாங்க முடியும். ஆக இங்க ஒரே ஒரு விடை என்ன நிகழ்ந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த மந்திரங்களை அந்த சிவநெறிங்கிற அந்த ஒழுக்க நெறியை பயிற்றுவிக்கிறது. ஆக குளமிழராகிலும் குளத்தில் சேர்ப்பதோ நலம் மிக கொடுப்பது
நமச்சிவாய். அடுத்த பாடல பேசுறார், வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள். அது என்ன வீடினார் உலகினில்? அதாவது இந்த உலகிலே வீடு பேற்றை அடைவதற்காக அறவழி வாழ்கின்ற தொண்டர்கள். என்ன, தன் உழைப்பினால் வந்த செல்வத்தாலே அந்த 5 கடமைகளை, நாம் ஏற்கனவே கூடிய 5 கடமைகளை செய்து அதோடு இறை தொண்டு, ஆலய தொண்டு முதலியவற்றையும் கலந்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழும் உலகு வீடினார் உலகம். வீடினார் உலகுனா வீடு பேட்டை நோக்கி பயணிக்கிறவருடைய உலகம். உலகம் நிறைய இருக்கு. என்னுடைய தொழில் சார்ந்த தொழில் அதெல்லாம் செய்து தொழில் உலகம், திரைப்படம் எல்லாம் எடுக்கிறது திரை உலகம். அது போல பக்தர்கள் இருக்கிறது பக்தருடைய உலகம். அது மாதிரி உலகத்துல நிறைய உலகம் இருக்கு. அதுல வீடு வேற்றை நோக்கி அறவழி வாழ்ந்து செல்கின்றவர் உலகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்துக்கு வீடினார் உலகம்னு பேரு. வீடு நோக்கி பயணித்து உலகம். அங்கு அறவழி போதிக்கப்படும், அறவழி வாழ்க்கை வாழ்வார்கள். யாரிடத்தும் யாகசம் தர மாட்டார்கள், யாரிடத்தும் எந்த குறையும் போட மாட்டார்கள். அவர்கள் அமைதியா அவங்க ஒரு சம்பாதிச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யற கடமையை செய்து, சமுதாயத்துக்கு செய்யற கடமையை செய்து, ரொம்ப பலரும் அவர் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பண்பாளர் தெரியுமா? யாராவது அவரை குறை சொன்னா கூட, ஐயோ அந்த பத்தி உனக்கு என்னையா தெரியும், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா? அவர் பேசுனா சிவபெருமானே அவரை பார்த்த சிவனை பார்த்து மாதிரி, அவர் பேசுனா சிவன் மாதிரி சத்தியம் தான் பேசுவார். அப்படி இருக்கக்கூடிய சான்றோர் உலகம். அங்கு ஆரவாரம், டப்டம், அன்னதான கட்டளை, அரண்பணி கட்டளை, அப்புறமேட்டம் இன்னும் என்ன ஏதோ கட்டளை எல்லாம் தொடங்கி அவங்க வாழ மாட்டாங்க. அவங்க வாழ்வியல் கடமைகளை செய்வாங்க. காலையிலயோ நம்ம இதுல தூத்துக்குடியில திருமந்திர நகர்னு ஒரு அங்க என்னை அழைச்சிட்டு போனார் ராஜேஸ்வரன் ஐயா. அங்க போனா கோயிலுக்கு 5 மணிக்கு கூட்டி போறாரு. நாங்க 5 மணிக்கு வர்றதுக்கு முன்னையே ஒரு டீம் வந்துச்சு. எல்லாம் கழுவி விட்டு போயிட்டாங்க. 5 மணிக்கு கொஞ்சம் அன்பர்கள் வந்தாங்க. கோயில் முழுக்க கோலம் போட்டாங்க. ஒரு 5:15 5 மணிக்கே அர்ச்சர் வந்துட்டாரு போல இருக்கு. அம்பாளுடைய அந்த பள்ளியறை சாமிகள் விளக்கெல்லாம் ஏற்றி தயாரா இருக்காங்க. வராங்க, பணி செய்யறாங்க, போயிடறாங்க. அப்புறம் திருவனந்தல் சபைன்னு அந்த சபை அன்பர்கள் தான் இப்படி செயல்படுறாங்க. அப்புறம் திருவனந்தல் முடிஞ்சதும் என்னாச்சு, எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. அந்த திருவனந்தல் சபையில இருக்கிற அன்பர்கள் பெருவிழா காலங்கள் மட்டும்தான் தொழிலெல்லாம் விட்டுட்டு மற்ற விழாவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பத்தி அந்த திருவனந்தல் அவங்க செய்யக்கூடிய சேவையில ஐயா தான் எங்க தலைவர், ஐயா தான் இங்க இந்த திருப்பூர், அது ஐயால என்ன இங்க ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்தாங்க, கோயில கழுவிட்டு போயிட்டாங்க. லேடி பெண்கள்லாம் வந்தாங்க, கோலம் போட்டு போயிட்டாங்க. ஒரு அன்பர் வந்தாரு, தூபம் போட்டாரு. கொஞ்ச நேரத்துல சிவலோகம் ஆயிடுச்சு. அப்படி அந்த அணிசை தொண்டர்கள் என்ன, உள்ளம் ஒருமையர், செயலினால் ஒருமையர், சிந்தையால் ஒருமையர், உறவினால் ஒருமையர். அப்படிப்பட்ட இந்த சிறந்த தொண்டர்கள் வாழக்கூடிய உலகத்திற்கு வீடினார் உலகுன்னு பேர். அந்த வீடினார் உலகினில் விழுமைய தொண்டர்கள், அங்க வாழக்கூடிய அந்த தொண்டு உள்ளம் மிக்க அன்பர்கள் இறைவனுக்கு மட்டுமல்ல, அந்த அமைப்பு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கல்விக்கு, உணவுக்கு நிறைய செய்யறாங்க. அப்படி அந்த தொண்டர்கள் கூடினார் அந்நெறி, அவர்கள் கூடி செய்யக்கூடிய அந்த சிவநெறியை கூடி சென்றலும். நானும் அந்த சமண சமயத்திலிருந்து போய் அவங்க கூட சேர்ந்ததும் என்னாச்சு, ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன். இவா இதெல்லாம் எனக்கு வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். நாடிற்று நமச்சிவாய், நமச்சிவாய் மந்திரம் அதாக என்னுள் என் ஆவில் அமர்ந்து
அந்த திலகவதியார் அவர் சமன்ல இருக்கார். திலகவதியார் கூப்பிட்டு இறைவன் சூளை கொடுக்கிறார். திலகவதியார் கூப்பிட்டு திருநீர் அணிவிக்கிறார். அங்கிருக்கும் அன்பர்கள் அவருடைய பண்பெல்லாம் வந்து இவருக்கு வந்துடுச்சு. வந்த உடனே இவர் அறியாம நமச்சிவாய் வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும். அந்த சிறப்புமிக்க தொண்டுள்ளம் வாய்ந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்நறிக்கு போய் நான் சேர்ந்ததும் எப்படி சென்றேன், ஓடினேன். ஓடி சென்று உருவம் காண்டல். இடவங்களாம் அமைச்சர் நமக்கு யாருன்னு நானும் ஓடி போய் பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்தேன். உடைத்த புருவம், கொவ்வை செவ்வாயின் இமிழ் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் வீட்டில் பால் வெண்ணில் இழுத்த முறையில் எடுத்து கொடுப்பார். அவ்வளவுதான் நமச்சிவாய உள்ள வந்துச்சு அப்படிங்கிறார். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும், ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிற்று நமச்சிவாய. நான் நாடி போனேன், அது எனக்குள் வந்து அமர்ந்து கொண்டது. எப்படியா ஒரு அருமையான ஒரு பாடல் இல்ல கைலாச? ஆமாங்க. எவ்வளவு அருமையா இருக்கு. போய் இன்னும் சீட்லாம் இருக்க வேண்டாம். அதே வந்து நாடினேன், நான் நாடுனேன், அது நாடிச்சு. நான் நாடுனா அது என்னை நாடி வந்துருச்சு. அவ்வளவுதான். நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய. எவ்வளவு அற்புதமான. அதற்கு அடுத்து இல்லக விளக்குது இருள் கெடுப்பது. வீட்டிலே எவ்வளவு இருள் இருந்தாலும் முதலாக விளக்கேற்றணும். இப்போ சுவிட்சை தட்டினா வெளிச்சம் வந்துடுது. இருள் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு இல்லையா? வீட்டுல விளக்கு போட்டா இருள் கெட்டு போயிடுது இல்லை, காணாம போயிடுது இல்ல. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது. சொல்லக விளக்குது நமச்சிவாய. சொல்லக விளக்குது சோதி உள்ளது. என்ன நாவின கருங்கலம் நமச்சிவாய. அந்த நமச்சிவாய என்ற சொல்லை நம்முடைய இதயத்திலே ஏற்றினால் அங்கே என்ன ஆகும்? அன்பெனும் ஜோதி மலரும். அன்புதான் ஒளி, அன்புதான் எல்லாமே. ஞானம் தெளிவு, ஞான தெளிவு, ஞான ஒளி ஏற்படும் பொழுது மூன ஒளி விலகி சிவமாம் தன்மை கிடைக்குங்கிறார். அது இல்லக விளக்கது இருளெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்க. அது என்ன பல்லக விளக்கு? அங்க ஒரு விசித்திரமான, நீங்க கார்த்திகை பூங்கு நீங்க பாத்தீங்களா, எல்லா வீட்லயும் கலர் கலரா டிசைனா ஓம் சிவலிங்க வடிவம், அது இது மாடி மாடம் கூட கோபுரம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு கிராமப்புறங்கள்லாம் இன்னும் திருவிழா கேட்டுறாங்க. ஆனா அந்த நகர்ப்புறங்கள்லாம் சீரியல் லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் கலரா சீரியல் பல்ப், வீடு கட்டக்குள்ளவே அதுக்காக கலர் கலரா எல்இடி பல்ப் போட்டு, அப்ப அந்த பல வீடுகளிலும் தெரிகின்ற இந்த பல்லக விளக்கு, ஏற்றுகின்ற விளக்கு, எல்லோரும் அதை பார்த்து வியக்கிறாங்கல்ல. என்ன இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, உள்ளக விளக்கது ஓதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாய. அகனும் தூய்மையினர் பாரதியார் கேட்பார், மனமெழுக்க வழி என்ன எங்கள் விட்டு மாறினார். நம்ம யாராவது என்னைக்காவது போய் சாமி கிட்ட, சாமி என் மனம் எடுக்க வழி சொல்றது எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? யாராவது கேட்டிருக்கீங்களா? மனம் எடுக்க வழி. என் கைலாச ஐயா, மனம் எடுக்க வழி கேட்டது இல்லைங்கய்யா. வேற சரிப்பா, நீங்க கேட்டிருக்கீங்களா? சரிப்பா, சரியா கேட்க மாட்டேங்குது. வேற யாரும் தேன்மொழி அம்மா, தேன்மொழி அம்மா,
தேன்மொழி அம்மா ஐயா, தெளிவுபடுறது மனம் விழுக்க வழி கேட்டிருக்கீங்களா? சாமி கிட்ட போய் பாரதியார் கேட்டாருல்ல, கண்டிப்பா. மனம் விழுக்க வழி என்ன எங்கள் முத்துமாரின்னு பாடுறாருல்ல, அப்படி யாராவது கேட்டுட்டீங்களா? ஆனா இந்த கேள்வியை நிறைய பேருக்கு கேட்ட யாரும் கேட்காம சொல்ல மாட்டாங்க. யாராவது கேட்டுட்டீங்களா? ஐயா குருஞான சம்பந்தர்கிட்ட அதுதாங்கய்யா கேட்டேன். என்ன மனம் விழுக்க வழி? எல்லாருடைய மனம் வெளுக்க வழிகாட்டுங்க அப்படின்னு தாங்க கேட்டேன். எல்லாருக்கும் நீ கேட்ட, எல்லாரும் கேட்டாங்க. இல்லைங்க, அப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில கேட்டது இல்லைங்க. சொல்லிப்போ ஐயா. சொல்லுங்கம்மா, நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லங்க ஐயா, கேட்கலைங்க ஐயா. ஏன் கேட்கல? ஐயா கிட்ட அது போலாம் எப்படி ஐயா கேட்க முடியும்? நீங்க சொல்றது ஒன்னொன்னும் கேட்க ரொம்ப இதுவா இருக்குங்க ஐயா. அதெல்லாம் அவர் எங்க வெளியா இருக்காரு இன்னைக்கு நீங்க அதான் அவருக்கு சேலம் நாளைக்கு ஒசூர் போறீங்களா? ஒசூர் தானே போறீங்க? சரிங்க. ஓ, பசங்களை விட்டு வரீங்க, நல்லபடியா போயிட்டாலாம் இருக்கு. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல. சரிங்க, பார்த்து போயிட்டாங்க. அதே ஒசூர்ல இருந்து தான் வந்தாங்கம்மா. சரிங்க ஐயா. ஓட்டுநருக்கு காசு கொடுத்து அனுப்பணும்ல, அப்புறம் அவரு சண்டைக்கு வந்துடுவார்ல. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, பரவாயில்ல ஐயா, இருக்கட்டும். வியர்வை வடிக்கு முன்னாக கூலி கொடுத்து விடுனாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஆமாங்க ஐயா, நிச்சயம். அதனால நேத்து கிளாஸ் அட்டன் பண்ண, நேத்து என்ன கிளாஸ் பயிற்சி பண்ணீங்க? நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணல ஐயா. எதுங்கயா? நேத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன அட்டன் பண்ண கிளாஸ்? நேத்து இதான் நமச்சிவாய பதியம் தான். அப்படிங்களா? முந்தினத்து சண்டேங்க ஐயா, 2 மணில இருந்து 3 மணிக்குன்னு சொன்னீங்க. அது திருமுறை இது சிந்திச்சோம் நாங்க. அந்த மீனாட்சி கழிவன்பா. சரிங்க. இங்க நல்ல விளக்குது. நல்ல மனது இருந்தா அங்க ஜோதியாக சிவமே இருப்பாங்க. சரி. அதுதான் இந்த நல்ல விளக்குது. சரிங்க. என்ன சொல்லுங்க ஐயா. நமச்சிவாயவே. உங்கள் மனது செம்மைப்பட்டது நல்லதாக இருக்குமானால் கண்டிப்பாக நமச்சிவாய மந்திரம் உங்களுடைய மனத்திலே அது அமர்ந்து கொள்ளும் ஆசனம். நிச்சயம் ஐயா, நிச்சயம். சொல்ல தேவையில்லை. ஆக இல்லக விளக்கது இருள் எடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது. சரி. லைன்ல இருக்க ஐயா. என்ன ஐயா என்னாச்சுங்கய்யா? சொக்கரையா நமச்சிவாயா பேசுறது கேட்க மாட்டேங்குது. பேசுறது கேட்கல. இப்ப கேக்குதா? மைக் மியூட் ஆயிடுச்சு, இப்பதான் கேக்குது. அதாவது நமச்சிவாய மந்திரம் எதை செய்யும், என்ன அடைந்தவர்க்கு எதை தரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நமசிவாய மந்திரத்தை சொல்லி வேள்வி செய்யறவனுக்கு துட்டு கிடைக்கும். திருமுறை பாடி கர்மாதி பண்றவனுக்கு 20,000 கிடைக்குது. கல்யாணம் பண்றவனுக்கு 50,000 கிடைக்குது. கும்பாபிஷேகம் பண்றவனுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்கும்? உண்மையா நமச்சிவாய மந்திரம் எதை கொடுக்கும் என்று மிக தெளிவான நாவுக்கரசடிகள் கூறார். முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன் நெறியே சார
முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நெறிப்பட வாழ்ந்து கொண்டிருப்பவர் பெருமான். அவருக்கு அம்மா அப்பா இருந்தா இன்னும் அப்பவும் கூட காரைக்கால் பேயையும் அப்பரடிகளையும் அவர் அருகில் வைத்துள்ளார் இல்லையா? அவருக்கும் அப்பா அம்மாவை கூட வச்சு பராமரிக்க அரவா நீ ஆடும் பொழுது உன்னா அடியின் சொல்லியிருக்க அம்மா வாங்க 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 நின்னுக்குங்க அப்படின்ட்டு நடனம் ஆடுறாருல்ல. அது போல அவரும் அன்னை தந்தை பேணுகிறார், எம்மை பேணும் அம்மைகான் அப்படிங்கிறார். ஆக முன்னெறி என்னன்னா, நாம் வையத்துள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அதற்கான சூழ்நிலை உருவாக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் தான் மாறுபாடு இல்லாமல் சந்திர சூரிய தோன்றிய காலம் கொண்டு மனிதனை தவிர எல்லா உயிர்களும் அதற்குரிய இலக்கணங்களோடு கரெக்டா வாழுது. சூரியன் டைமுக்கு வருது, நிலா டைமுக்கு வருது, தேய்பிறை வளர்பிறை அது இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா போயிட்டு இருக்கு. மனிதனை என்னங்கிறோம், நம்ம முட்டா பசு மாதிரி காலம் மாறி போச்சுங்க. எங்கடா காலம் மாறிச்சு? அதே மாதிரிதான் சூரியன் உதிக்குது, அதே மாதிரிதான் மழை பெய்யுது, அதே மாதிரிதான் பூமி கெட்டியாதான் இருக்கு. என்ன நடக்குது இங்க? ஏன் காலம் மாறிடுச்சுன்னு சொல்றோம். சாமி யோசிச்சா காலம் மாறிடுச்சா? இந்த வார்த்தை மக்கள் கிட்ட அதிகமா போடுங்கன்னா மழை விட்டு தாட்டுறாரு. வட மாநிலம் முழுக்க தண்ணியில மிதக்க விடுறாரு, தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாத சாகடிக்கிறார். நீதான் காலம் மாறி போயிடுச்சுன்னு சொல்றிய. நீ ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு கடவுளை மறந்து பெற்றவர்களை மறந்து நீ வாழ்ந்தால் போதும் என்ற வாழ்க்கையில் வாழும்பொழுது உனக்கு எதுக்கு உதவியாக இந்த பஞ்சபூதங்கள் இருக்க வேண்டும்? கடலை விட்டு தூக்குறாரு. இந்தோனேஷியானா போதை சாம்ராஜ்யம் இருந்த இடத்துல சுனாமி விட்டு தூக்குனார். ஆக உலகம் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கரெக்டா செய்ய வேண்டியதை செய்ய நேரத்துல கரெக்டா செய்யக்கூடிய அந்த நல்ல நெறியாளராகிய முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணன். அவருடைய நெறி எது? சிவநெறி. அந்த 5 கடமைகள் இருக்குல்ல, அதுதான் அறநெறி. அந்நெறிங்கிறது திண்ணமே அந்நெறிங்கிறார் பெருமான் நிரூபித்தந்த. அதையும் தான் எவ்வாறு பிற உயிர்களை பேணுகிறோமோ அதுபோல எல்லோரையும் பேண வேண்டும். இது ரொம்ப எளிமையா அந்த பைபிள்ல ஒரு இடத்துல படிச்சேன். நீ என்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாய்ன்னு ஆண்டவர் இயேசுகிட்ட சொல்றார். ஆண்டவர் யாரு? நம்மால் தான். கர்த்தர்னா யாரு? படைத்தவர். ஏசெல்லாம் படைக்கல. ஏசு எங்கேயும் தன்னை கர்த்தர்னு சொல்லிக்கவே இல்லை. வியாபாரிகள் அப்படி சொல்றாங்க, ஏசு தான் கடவுள். அவர் அங்கேயுமே அப்படி சொல்லல. என்ன, நீ என்னிடத்து எவ்வளவு அன்பு வீசி என்னை எவ்வளவு என்னிடத்து அன்பு காட்டுகிறாய் அது போல பிறரிடத்தும் அன்பு காட்டுங்க. ஆக பிறரிடத்து அன்பு காட்டக்கூடிய நெறி, அந்த நெறி சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் அந்த 5 கடமைகளை செய்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நன்னெறியாவது அமைச்சு. அவங்களுக்கு அது நன்னெறி. மற்றவெல்லாம் திட்டிட்டு போனான். அவங்களுக்கு அது தீய நெறியில வாழ்றவனுக்கு நன்னெறி தீயதை தானே தெரியும். ஆக முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணது. நீ உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி என்ன, அந்த ஒரு பாடல் வரும், மிக அற்புதமான பாடல். அந்த அபிராமி பதிகத்துல ஞானம் தலைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் போய் நயந்து வந்து இருந்து அடிமையும் பூண்டவர் நவிற்றும் உபதேசம் தன்னை உட்கொண்டு ஈனம் தன்னை தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துடைத்து இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றியே அனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று உன்மேல் உற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரதியில் ஆழ்கின்றது என்று. அம்மா என்னைக்குமா என் மனது இருள் நீங்கும் அப்படிங்கிறார். இன்னொருத்த சொல்ற, வஞ்சகர் நெஞ்சு புக அறியா மடப்புங்கு என்பார். வஞ்சகம் ஒரு இடத்துல மனசுல வெளிச்சம் இருக்காது, இருட்டுக்குள்ள நம்மளே போக மாட்டோமே, சாமி எப்படி வரும்? ஆக நல்ல அகமாக நல்ல மனதாக நல்ல
அறவழி வாழ்க்கை வாழும் மனமாக நம்முடைய அகம், அகம்னா என்ன? உட்புறம். அகம்னா வீடு மட்டும் இல்ல, சாமிக்கு அகம் எது? நம் ஊடு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். அப்ப சாமி எனக்குள் இருக்கிறார் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காமல். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒன்பொருள் கண்டேன்கிறார். பெருமான் இருப்பதை தெரிந்த பிறகு உடம்பை வளர்க்கும்னா தின்னு போட்டு வளர்க்கறது, யோகா பண்றது அதெல்லாம் கிடையாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் நெறிபட்ட வாழ்க்கை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை. ஈதலோடும் இசைப்படவும் வாழக்கூடிய அந்த நல்ல அகத்தை நாம் உடையவர்களானால் என்ன பண்ணுது? முன்னெறியாகிய முதலுடைய அந்த நெறி, சைவ நெறி, அந்த நன்னெறி உங்களுக்கு கொண்டு வந்து நமச்சிவாயம் சேர்ப்பேன். என்ன? அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயம். இந்த நமச்சிவாய மந்திரம் அவங்கள நன்னெறிக்கு கூட்டி செல்லும் அப்படின்னு. சரி, அப்படியா? சரி, உங்களை கூட்டி சென்றதால் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தால், மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தின் ஊப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லாதமக்கு இடுக்கண் இல்லையே. என்ன? கவலையே படாதங்கப்பா. என்ன இடுக்கண், என்ன தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த அம்பிகை இருக்காளே உமையவள், அவளை தன் தாய் பாதி தாய்மையும் பாதி தந்தையுடைய மிரட்டும் தன்மையும் தாயின் அன்பும் உடையவர் நம்முடைய பெருமான். அதனால் நம் பெரியவங்கள அம்மையேப்பா மாதோர் பாகத்தன். ஏன் அம்மா கூட இருக்கான்னா, கண்டிக்கும் பொழுது அப்பா. அந்த வலப்பாகத்துல பாத்தீங்களா சாமி மழு வச்சிருப்பார், இடப்பாகத்துல மான் வச்சிருப்பார். மானின் தன்மை என்ன? எல்லாருக்கூடையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால அம்பிகைக்குரிய பகுதியில மான் வச்சிருப்பாரு இடப்பாகத்துல. வலப்பாகத்துல அப்பாவுக்குரிய அடையாளமா மழு வச்சுட்டு வெட்டி போடுவான, ஒழுங்கா இருந்துக்க அப்படி. என்ன? மாப்பினை தழுவிய மாப்புங்கிறது வந்து மானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது பெண்ணையும் அம்பிகையும் குறிக்கும். மான் விழியால் மான் அப்படி. என்ன? தையல் மான் அப்படிம்பாங்க. மான் போன்ற ஒரு அப்படி ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த பெண் அப்படி. ஆக மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி, பூ போன்ற அந்த திருவடிகளை பொருந்த கைத்தொழ நம் மனத்தில் இருத்தி கைகூப்பி வழிபடும் பொழுது வழிபட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த நமச்சிவாய பத்து ஏற்ற வல்லார்க்கு இடுக்கண் இல்லையே. போடா வாழ்க்கை கடல்ல அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, என்ன இந்த உடலாகிய கல்லில் கட்டி ஆத்மாவை வச்சு, உள்ளதான ஆத்மா இருக்கு, வெளியே கல் வெளியே தானே தெரியுது, உடம்பு போட்டு கட்டி கடல்ல போட்டிருக்காரு. வாழ்க்கை கடலை விட பெரிய இடுக்கண் எது? இந்த இடுக்கண் களையும் நமச்சிவாய். என்ன? சமணர்களுக்கு கல்லில் கட்டி போது எவ்வாறு அந்த நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல அந்த கட்டுக்கள் நகர்ந்து கல் தெப்பமானது, அதுபோல வாழ்க்கையில் உங்கள் உடல் தெப்பமாகும். இறைவனை நோக்கி பயணிக்க மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கு ஏற்றி இந்த உடலாகிய என்ன தெப்பத்தை கொண்டு செறிகடல் ஓடும் பொழுது ஆணவம் என்கின்ற மதம் என்னை தாக்காமல் பாதுகாத்து அருள் செய்யக்கூடிய ஒரே மந்திரம் நமச்சிவாய. ஏன்னா இந்த நமச்சிவாய மந்திரத்தை வச்சுக்கிட்டு அது உயர்ந்தது, இது முத்தி மந்திரம். எப்படி சிவாய நம முத்தி மந்திரம் ஆகும் என்றால், சிவாய நம என்ற அந்த வார்த்தையில சீங்கிற எழுத்தும் வா என்கின்ற எழுத்தும் யா என்கின்ற உயிரை தனக்கு முன்னால் உள்ள நம என்ற மலத்தில் அழுத்தி கொண்டு சாமி பிறவியை கொடுத்திருக்காரு. எச்சரிக்கா ஒழுக்கமா வாழணும் வார்னிங் வேர்டு அது. அதை போய் அது எச்சரிக்கை உணர்ந்து வாழ்ந்தால் அது வந்து முத்தி காட்டும் முத்தி பஞ்சாட்சரம் அது. ஆனா சிவாய நமக்கு மீனிங்கே தெரியாத சிவாய நம சொல்லு, டேய் நீ பிறவியில் ஆழ்ந்திருக்கிறாய் அப்படின்னு குரு உபதேசம் பண்றாரு. சிவசக்தி உன்னை இந்த மாயையில் படைத்துள்ளது, எச்சரிக்கையாக ஒழுக்கமா வாழ்டான்னு சொல்றதுதான் அந்த மந்திரத்துடைய விரிவான பொருள்.
சிவாய நம்ம சொல்லு முத்தி கொடுக்கணும்னு சொன்னா விளக்கத்தை சொல்லாத சொன்னா எப்படி இந்த ஆன்மாக்கள் முத்தி அடையும்? இல்லையா? எப்படி சாத்தியம்? அதனால இங்க அந்த ஒரு நிலை, என்ன நிலை? மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்த வல்லார்க்கு இடுக்கணா. இந்த பிறவி இடுக்கணா இருக்காது, ஜாலியா மிதந்துட்டு போலாம். மரக்கட்டை எவ்வாறு தெப்பம் கடலில் மிதக்கிறதோ அது போல இந்த உடலாகிய கட்டையிலே உயிராகிய ஆன்மா இறை என்ற காதலனோடு ஆனந்தமா என்ன பண்ணும்? பயணிக்கும். ஆக இந்த சொற்றுணை வேதியம் இது மிக முக்கியமான பதிவு. என்ன போடா, எந்த எடுக்கணும் இருந்தாலும் கவலைப்படாத, சாமி காப்பாற்றக் கூடாது அப்படி நமச்சிவாய சொல்ல எல்லாம் கிடையாது. ஆக இந்த பயின்ற பாவத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையும் நீக்கும், எல்லா துன்பங்களையும் நீக்கும். அடியன் வாழ்க்கை எவ்வளவு துன்பங்கள். இந்த ஒரு வார்த்தை நமச்சிவாய வாழ்க்கைங்கிற வார்த்தை தான் காப்பாத்துச்சு. இன்னைக்கு பெருசா நம்ம திருநாவலூர்ல கோயில கட்டினேன், அங்க கட்டினேன், இங்க கட்டினேன், எல்லாம் ஆடுறான். அவனுக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரமும் இவங்க எல்லாம் சிவாய நமசிவாயம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்களுக்கு அடியேன்னு உபதேசம் பண்ண மந்திரம் நமச்சிவாய வாழ்க. போய் பவானியில போனீங்களா, அந்த திருவாரூர் திருமணத்து மேல நமச்சிவாய வாழ்கன்னு பெருசா எழுதியிருப்பான். அவங்க போடுற எல்லா புத்தகங்களிலும் முதல்ல நமச்சிவாய வாழ்கன்னு ஒரு வார்த்தை போடுவாங்க, வேற யாரும் போட மாட்டாங்க. பவானி திருக்கூட்டம் மட்டும்தான் போடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த உபதேசம் சொக்கர் கொடுத்தது, இது பெருமைக்காக அல்ல. அதே நமச்சிவாய வாழ்க அவனை கொண்டு போயிருந்தாங்களா உலகம் முழுக்க பெருசா ரீச் ஆயிடும். இவனுக்கு நமச்சிவாய வாழ்களை இச்சை கட் பண்றான், அல்லது சிவாய நம்ம சொல்லுங்கிறான். எவனோ ஒரு முட்டாள் பின்னால போய் இவனுக்கு படுமுட்டாள் ஆகி தான் வளர்ந்த வழியை மறந்து விட்டு ஆன்மாக்களுக்கு தவறான வழிகாட்டுகிறாக. இங்கு குறை கூறுதல் நம் நோக்கம் அல்ல. உங்களுக்கு எந்த மந்திரம் உபதேசிக்கப்படுகிற நமச்சிவாயெல்லாம் தலைவரை வாழ்த்து மந்திரம் தந்திரம் ஒண்ணும் கிடையாது. தலைவர் வாழ்க, அவ்வளவுதான். நாம் வாழ்த்துவது மாணவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி. அதனால தொடர்வோம். இறையருள் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தரட்டும். என்ன பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாய். ஆக நாவுக்கரசைகளோடு நாமும் இந்த பிறவியாகிய கடலில் மனம் எனும் தோணியில் ஏறி நமச்சிவாயம் அகத்தை, அகம்னா உள்ள இருக்கிறது, வீட்டுக்கு இல்லறம்னு பேரு, எல்லாரும் இருக்கிற உட்பகுதின்னு பேரு. நல்லகம்னா நம் மனதை நல்லகமாக்கி நம் உள்ளிருக்கும் இறைவனுடைய வழிகாட்டுதல்களை அறநெறி வாழ எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாய் சொக்கநாத பெருமானின் திருவடியை வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யாரோ ஒரு தம்பி யாரோ 2-3 பேர் வந்திருக்காங்க போல இருக்கு, புதுசா அறிமுகப்படுத்திட்டு. ஸ்ரீ ஐயா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? அறிமுகம் மட்டும் உங்க பேர் சொன்னீங்கன்னா போதுங்க ஐயா. ஸ்ரீ ஐயா, நமச்சிவாய வாழ்க்கை. மைக்கை அன்மியூட் பண்ணிக்கிங்க. உங்கள் பேர், எந்த ஊர், 2 தகவல் மட்டும் சொல்லுங்கள். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. மேட்டூர்ல இருந்துதாங்க. மேட்டூர்ல சொக்கரையா தெரியுமாங்கய்யா? சொக்கரையா பக்கத்துலயே தான் இருக்கு. சிவா சிவா. அவன் பேரு ஐயப்பராஜன். ஓ சரிங்க. வருக வருக, உங்கள் வரவு ஆனந்தம். அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கான். பாக்கியம் பாக்கியம். என் நம்பிக்குரிய ஒரு பிள்ளை அவன். அடுத்து சரிக்கண்ண தெய்வான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா, நாங்கள் எந்த சொந்த